இன்னைக்கு சக்கை வரட்டுறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ போல சக்கை சொலை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 150 கிராம் போல சர்க்கரை கொஞ்சமா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ண போறோம். நெய் இல்லைன்னா டால்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல சர்க்கரை போட்டிருக்கேன். இப்ப அதுல தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்ப இது நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இப்ப இத வடிகட்டிக்கலாம். சர்க்கரைய வடிகட்டி எடுத்தாச்சு. இப்ப ஒரு பாத்திரத்துல நெய் விட்டுருக்கேன். இதுல தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இத லேசா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இது நல்லா செவந்துட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சக்கையை போட்டுக்கலாம். நம்ம வடிகட்டி வச்சிருந்த சர்க்கரையை விட்டுக்கலாம். இது நல்ல இறுகி வரணும். நம்ம இடையில இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இது இப்பதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்ப இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காவை கொட்டிக்கலாம். ஏலக்காய், நெய், இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம வரணும். சக்கை வரட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.